Hi all, welcome back to our channel My Bio Notes. So இந்த வீடியோல நம்ம வந்து 6th skill skill of reinforcement or skill of appreciation பத்தி தான் பார்க்க போறோம். Under the topic the identification of teaching skills in the subject pedagogy of biological scienceல. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க இந்த செஷன் ஆஃப் இந்த வீடியோவில் we'll see about the skill of reinforcement or the skill of appreciation. So reinforcement அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா டு மேக் சம்திங் ஸ்ட்ராங்கர். ஸோ இன்னும் வந்து ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு பேரை தான் நம்ம வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே டீச்சிங்கில் இட் இஸ் அ டெக்னிக். ஆக்சுவலி இட் பிலாங்ஸ் டு சைக்காலஜி ஆஃப் லேர்னிங், திஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் டெக்னிக். ஸோ இந்த டெக்னிக்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அக்கார்டிங் டு ஆல்பர்ட்டோ ட்ரவுட்மேன், so what he said about reinforcement is that presentation or removal of something என்னவா வேணா இருக்கலாம், either you are going to present it or remove it immediately following a response which increases the likelihood that the response will occur again. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் கிளாஸ் ரூமில் நீங்கள் டீச் பண்ணிகிட்ருக்கும்போது இஃப் யூ ஆஸ்க் அ கொஷின் அண்ட் இஃப் த ஸ்டூடெண்ட் கிவ்ஸ் அ கரெக்ட் ரிப்ளை, கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டாங்க. ஸோ இமேஜின் இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு அப்ரிஷியேஷன் கூட கொடுக்காம இஃப் யூ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆர் அ டாபிக், தட் ஸ்டூடெண்ட் வில் நாட் பி சாட்டிஸ்ஃபைட். ஸோ யூ அட்லீஸ்ட் ஒரு ஸ்மைலாவது யூ ஹாவ் டு கிவ். ஸோ தட் இஸ் த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ அதுதான் இங்கே இந்த டெஃபினிஷன்லேயும் இருக்குது. ஸோ யூ ஆர் கோயிங் டு give it a present or remove something when a response is given in a classroom. ஸோ இந்த இது நீங்கள் எதுக்காக பண்ணுறீங்க, இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் எதுக்காக அப்படின்னா டு இன்க்ரீஸ் த லைக்லிஹுட் தட் த ரெஸ்பான்ஸ் வில் அக்கர் அகெயின். ஸோ திருப்பி அந்த ஸ்டூடெண்ட் கரெக்டாக ஆன்சர் பண்ணுவான். நீங்கள் வந்து இஃப் யூ சே குட், வெரி குட், or if you praise him or if you give a smile, then he will be happy and in the next class also he will repeat the response. So அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் reinforcement. So it strengthens or weakens connection between a stimulus and a response. So you are the stimulus and the response will be given by the student. So இந்த reinforcement பண்ணுறனால அந்த bonding வந்து strengthen ஆகுதுன்னு சொல்கிறாங்க. And it helps in influencing the responses or behaviors of the learners. So நம்ம லேர்னர்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கில்லை வச்சு. ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி அவங்கள வந்து பிஹேவியரல் சேஞ்ச் கொண்டு வரலான்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வாஸ் திஸ் ஃபஸ்ட் வேர்ட் இட் வாஸ் ஃபஸ்ட் காயின்ட் பை பாவ்லோவ் இன் 1903. ஸோ ஹீ கேவ் ஃபஸ்ட்டு திஸ் டேர்ம் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அவர் தான் ஃபஸ்ட்டு சொன்னார். அண்ட் this is an important and it is a major skill, மற்ற எல்லா ஸ்கில் மாதிரியே that must be possessed by a teacher. So let's move on to the next slide. So இதில் next the components of skill of reinforcement or the skill of appreciation. ஸோ இதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவ் வெர்பல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், பாசிட்டிவ் நான் வெர்பல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், negative verbal statement, negative non-verbal reinforcement, wrong use of reinforcement and inappropriate use of reinforcement. ஸோ இது எல்லாமே ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னா வேரியஸ் டைப்ஸாக இருக்காது. பாசிட்டிவாக நம்ம எப்படி இந்த வெர்பல் ஓரலாக நம்ம வந்து வெர்பலாக எப்படி ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கலாம், பாசிட்டிவாக கொடுக்கணும் அப்படின்னா இஃப் in a classroom if a student, if you ask a question and if a student gives a correct answer to that question, positive you can say positive reinforces என்னலானா good,
வெரி குட், வெல், எக்ஸலண்ட், கண்டினியூ இதெல்லாமே வந்து பாசிட்டிவாக அவங்கள வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணும் ஸ்டூடெண்ட்ஸை. அதே பாசிட்டிவ் நான் வெர்பல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், ஸோ ஓரலாக இல்லாமல் வெர்பலாக இல்லாமல் எப்படி நம்ம பாசிட்டிவாக ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, பை அ ஹாப்பினஸ், ஒரு ஸ்மைல், இல்லை ஒரு பாடி லாங்குவேஜ். யூ கேன் give him a hand. Good, very good னு சொல்கிறதுக்கு பதிலாக you can say it non-verbally also. And coming to negative verbal statement, so this must not be there in a classroom, this must be avoided. ஸோ இது இருக்கக்கூடாது ஒரு கிளாஸில். பாசிட்டிவ் verbal and positive non-verbal இருக்கலாம், பட் negative verbal like I do not like you, stop it, nonsense, you won't improve, you will fail in the exam, these reinforcers must be avoided. The statement must be avoided. And the negative non-verbal reinforcement, ஸோ இது ஸ்டேட்மெண்ட், இது வந்து ஸ்டேட்மெண்ட், நெகட்டிவ் வெர்பல் ஸ்டேட்மெண்ட், இது வந்து நெகட்டிவ் நான் வெர்பல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ இதில் வந்து வெர்பலாக நம்ம எதுவும் சொல்ல மாட்டோம், ஜஸ்ட் நான் வெர்பலாக நம்ம பண்ணுறது. நம்மளையும் அறியாமல் இஃப் இட் ஹேட் பீன் அன் ஹெக்டிக் டே அப்படின்னா, டீச்சர் மைட் பி அண்டர் ப்ரெஷர். ஸோ அந்த மாதிரி டயத்தில் யூ மைட் ஃபீல் சேட். ஸோ அந்த மாதிரி ஆர் ஆங்க்ரி அட் டைம்ஸ். ஸோ அந்த மாதிரி you must not do inside a classroom, because it will affect the students behavior and it can influence the student. The things like frowning, sadness, moving away from a responding student. So ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட இருந்து நீங்கள் வந்து விலகி போகிறீங்க அண்ட் லுக்கிங் ஆங்க்ரிலி, கோவமாக இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து யூ மஸ்ட் அவாய்ட். அண்ட் ராங் யூஸ் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், அதாவது ராங்காக யூஸ் பண்ணுறது. ஸோ like you can say the words like using the words idiot or stop or enough or showing a terror face, இந்த மாதிரி நெகட்டிவாக பண்ணுறது, ராங்காக யூஸ் பண்ணுறது. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் கொஷின் கேட்குறீங்க, ஆன்சர் பண்ணலன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் திருப்பி வந்து பேசவே மாட்டாங்க கிளாஸில். ஸோ இதுவும் நம்ம பண்ணக்கூடாது. ராங் யூஸ் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் இன்அப்ராப்ரியேட் யூஸ் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். அதாவது இப்போ வந்து இந்த ரீஇன்ஃபோர்ஸஸை நீங்கள் வந்து ரொம்ப டிலேடாக, டைமிங் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் கரெக்டாக அந்த டைமிங் பார்த்து சொன்னால் தான் தட் கரெக்டாக அந்த ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸ்டூடெண்ட்டிருந்து. அதனால் டிலேடாக யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப டைம் எடுத்து சொன்னிங்கன்னா அதுக்கு வேல்யூ இருக்காது. அதே மாதிரி ஓயாமல் சொல்லிகிட்டே இருந்திங்கன்னா குட், வெரி குட் அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருந்திங்கனாலும் தே வில் நாட் லைக் இட். ஸோ குட் திங்ஸும் அதிகமாக இருந்தாலும் அது வந்து திகட்டிடும்ல. ஸோ அதனால் கரெக்டாக when you have to use it, you must know that and use it wisely as a teacher. So this is about the components of skill of reinforcement or skill of appreciation. So thank you all for watching my video. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் and also bell button click பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். Happy learning to you all. Thank you.